வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக வெஜிடபிள் கிளியர் சூப் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது வாங்க நம்ம கூட வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கு இதை சின்னியா கேபேஜ் சைனீஸ் கேபேஜ் கூட சொல்கிறோம். சின்னியா கேபேஜ் இதை இதே மாதிரி டைஸ் கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கேரட்டு கூட நான் சாப்பாட்லேயே பீல் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக பீலர்லேயே பீல் பண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நம்ம ஸ்டாக் வாட்டர் வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர்லேயே போடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கு, கோட் அடிச்சிருக்கு ரெண்டு சைட்லேயே, 4 சைட்லேயே கோட் அடிக்கணும். அப்புறம் இதை நம்ம ஸ்லைஸு கட் பண்ணிட்டோம்னா ஒரு அழகாக ஒரு சூப்பராக ஒரு டிசைன் வந்துடும். எதுக்கு நான் பண்ணுறேன்னா நம்ம சூப் ஆகுது ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிடுறீங்க. ஸ்லைஸ் கட் பண்ணிங்கன்னா சைட்லேயே வச்சுருங்க. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சமாக பீன்ஸு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பீன்ஸ் கட்டிங்கு டைஸ் கட்டிங் ஸ்லைஸு கட் பண்ணி ஒரு போர்டில் வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம போக்சை கூட வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். போக்சை சொல்லும், இதை சின்னியா ராயா சாக் சொல்லும், சின்னியா ராயா சாக். ஓகே, இதை அப்புறம் இங்கிலீஷ்லேயே போக்சை சொல்கிறேன். ஸோ இதை கட் பண்ணி ஒரு போலில் சைட்லேயே வச்சுருக்கு. அப்புறம் ஒரு கடையில் நம்ம தண்ணி போட்டிருக்கு. இதை தண்ணி நல்லா பச்சை தண்ணி தான். அப்புறம் எல்லாம் வெஜிடபிள் வாஷ் பண்ணியிருந்தால் எல்லாமே இங்கே போட்டு நல்லா ஸ்டாக் வர வைக்கணும். அப்புறம் அந்த வெஜிடபிள் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் கிளியர் சூப்புக்கு. அப்புறம் கேரட்டு, போக்சை, சைனீஸ் கேபேஜ் எல்லாமே போடணும். போட்டு இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஓகே கைஸ், இதை சிம்பிள் இருக்குது. இப்போ நல்லா இதை பாயில் ஆகணும், தண்ணி நல்லா பாயில் ஆகணும். அப்புறம் வெஜிடபிள் கூட நல்லா குக் ஆகிடும். குக் ஆகிடுச்சுன்னா எல்லாமே க்ரீன் வெளியே வந்துடும். அப்புறம் சூப்பராக டேஸ்ட் வரும். இதுக்கு நம்ம என்னென்ன போடுறோன்னா பாருங்கள். நான் சால்ட் போட போகிறேன். கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தேவைப்படும் சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள் ப்ராத் பவுடர் போட்டிருக்கு. இதை போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும், இன்னும் சூப்பராக வந்துடும். ஸோ இதை வெஜ்லேயும் இருக்கும், நான்வெஜ்லேயும் இருக்கும். லைட்டாக ஆயில் போட்டிருக்கு, செஸ்மி ஆயிலு. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைன் ஆயில், ஃப்ரெஷ் ஆயில் கூட போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். லைட்டாக போடணும், அவ்வளோ போடக்கூடாது ஆயிலு. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக ஃபென்டாஸ்டிக் ஒரு டேஸ்டியாக இருந்தால் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு சூப்பு. நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பாலில் போட போகிறேன். லாஸ்ட்டில் நீங்கள் ஃபைனலி ஸ்ப்ரிங் அனியன் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருங்க, லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணி கொடுங்க கைஸ். நம்ம இதே மாதிரி வீடியோலேயே நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை கைஸ். தேங்க்யூ.